வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் லலிதா. முதல் பாகத்தில் எப்படி என் மகன் நண்பனிடம் எவ்வாறு சந்தோஷமாக இருந்தேன் என்று அவன் வாயிலாக சொன்னான். இப்போது என்னுடைய வாயிலாக நான் ரோஹித் நண்பன் மற்றும் ரோஹித்திடம் எப்படி இருந்தேன் என்று சொல்கிறேன். என் மகன் நண்பன். அவன் பெயர் கூட உங்களுக்கு சொல்லாமல் என்னை உலுக்கி எடுத்தான். அவன் பெயர் சிவா. அவனும் நல்ல கட்டுமஸ்தகா உடம்பை வைத்து இருந்தான். இரவு இருவரும் வசதியாக நன்றாக உறங்கி விட்டோம். காலை 8 மணி அளவில் நான் எழுந்தேன். அவனை பார்த்து அவனுக்கு முத்தம் கொடுத்து விட்டு பாத்ரூமுக்குள் சென்று நன்றாக கழுவினேன். பிறகு காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டும் அவனுக்காக காபி போட்டு கொண்டு அவனை எழுப்பச் சென்றேன். அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பி விட்டு காபி குடிக்குமாறு சொன்னேன். அவனும் குடித்துவிட்டு என்னை இழுத்து வைத்து முத்தம் கொடுத்தான். நானும் அவனுக்கு முத்தம் கொடுத்து கொண்டு அவனை ரெடி ஆகி வருமாறு சொன்னேன். நானும் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தேன். அவன் என் பின்னால் வந்து என்னை உசுப்பேற்றிக் கொண்டு இருந்தான். நான் சும்மா இரு சிவா, டிபன் சாப்பிட்ட பிறகு பார்த்து கொள்வோம் என்றேன். அவனும் சரி என்று டைனிங் ஹாலில் அமர்ந்திருந்தான். அவனுக்காக தோசையும் சட்னி செய்து கொண்டு டைனிங் டேபிளில் வைத்தேன். அவன் மடியில் அமர்ந்து தோசையை எடுத்து ஊட்டி விட்டு கொண்டிருந்தேன். அவனும் எனக்கு ஊட்டி விட்டான். இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடித்தோம். அவன் சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் பாத்திரத்தை எடுத்து கிச்சனில் வைத்துவிட்டு சிவா அருகில் சென்று அமர்ந்திருந்தேன். அவன், லலிதா, எப்படி உன் மகன் ரோஹித்திட்ட உறவு வச்சிக்கிட்ட என்று சொல் என்று கேட்டான். நானும் சரி சொல்கிறேன் என்று ஆரம்பித்தேன். நான் என் 38 வயதில் என் கணவர் என்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணுடன் ஓடிவிட்டான். அதனால் என் கணவரின் பெற்றோர்கள் அவர் மீது கோபத்தில் அவர்களின் 10 வீட்டில் 5 வீட்டை என் பேரில் எழுதி வைத்தார்கள். அதில் வரும் வாடகை வைத்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் ஆகிறது. என்னவென்றால் இரவெல்லாம் நான் ஆடிய ஆட்டம். ஆனா அது முடியாமல் போனது. அதை நினைத்து வருந்தாமல் மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய 40 வயதில் என் மகன் கல்லூரி இறுதி வருடம் படித்து கொண்டிருந்தான். அவனும் நானும் ஒன்றாக ஜிம்முக்கு சென்று உடல்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தோம். என் மகனை பார்க்கும் எந்த பெண்ணும் அவனை அடையத் துடிப்பார்கள். ஆனால் எனக்கு எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவன் என்னுடைய மகன் என்பதால் எனக்கு எந்தவித எண்ணமும் தோன்றவில்லை. அது தவறு என்றே நினைத்து கொண்டிருந்தேன், இந்த ஒரு சம்பவம் நடக்கும் வரை. ஆனால் இந்த ஒரு மாத காலமாக எனக்கு அரிப்பு அதிகமாக இருந்தது. ஆகையால் தளத்தில் கதைகளை படித்து கேரட்டும் நீளமான முள்ளங்கி வைத்தும் அடைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அது என் ஆசையை இன்னும் தோண்டிவிட்டது. ஆகையால் என் அரிப்பை அடக்குவதற்கு இன்டர்நெட் வழியாக 16 வயது உடைய கால்பாய் வேலை செய்யும் இளைஞனே தேர்ந்தெடுத்தேன். அவனை எப்போது வர வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது என் மகன் ரோஹித் 2 நாட்கள் கல்லூரியில் சுற்றுலா செல்வதாக சொன்னான். நானும் போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். அன்று காலை 9 மணி அளவில் என் மகன் ரோஹித் சென்று விட்டார். 10 மணி அளவில் கால் பாய்க்கு கால் செய்தேன், வருமாறு சொன்னேன். அவனும் 11 மணியளவில் என் வீட்டிற்கு வந்தான். அவன் நல்ல இளமையாக இருந்தான். அவனை கூட்டிக்கொண்டு எனது அறைக்கு சென்றேன். நானும் பாத்ரூம் செல்வதற்காக எழுந்தேன். என் கட்டிலுக்கு பின்னால் ஒரு ஜன்னலில் ஒரு உருவம் தெரிந்தது. நான் பயந்து கொண்டு அந்த கால் பாய்க்கு 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டேன். பிறகு பின்னால் சென்று பார்த்தேன், அங்கு யாரும் இல்லை. என் மனதிற்குள் அதிகமாக பயம் இருந்து கொண்டிருந்தது. அப்போது வீட்டின் காலிங் பெல் அடித்தது. நான் சென்று கதவை திறந்தேன். அங்கு என் மகன் ரோஹித் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து என்ன போகவில்லையா என்று கேட்டேன்.
இல்லை அம்மா, நாங்கள் போகும் இடத்தில் மலை சரிந்து விட்டதா சொல்லி நிகழ்ச்சியை கேன்சல் செய்து விட்டார்கள். அவனிடம் நீ எப்போது வந்தாய் என்று கேட்டேன். ரோகித், நீங்கள் அந்த சின்ன பையனை கூட்டிக்கொண்டு போகும் முன்னே வந்துவிட்டேன். நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் என்று பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னான். நான் என் கையை தலையில் வைத்து அழுக ஆரம்பித்தேன். ரோகித், என்னை நீங்கள் அழுக வேண்டாம். உங்களுடைய நிலைமை புரிகிறது. எனக்காக தான் நீங்கள் உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யாமல் இருந்தீர்கள். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் மீண்டும் அவனை கூப்பிட்டு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். நான் அது தேவையில்லை, தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு என் ரூமுக்குள் சென்று விட்டேன். நான் 3 நாட்களாக அவனிடம் சரியாக பேசவில்லை. அவன் அதனை புரிந்து கொண்டு என்னை சமாதானம் ஆக்கி பேச வைத்தார். நானும் நார்மல் நிலைக்கு வந்தேன். ஆனால் ரோகித்திடம் சில மாற்றங்கள் தெரிந்தது. என்னை வேறொரு கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது. மறுபக்கம் என் மகனே என்னை பார்க்கிறான் என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் அவன் எனக்கு முத்தம் கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருந்தான். அவனிடம் சில புதிய மாற்றங்கள் நன்றாக தெரிந்தது. அவன் கல்லூரி சென்ற பிறகு இதைப்பற்றி என் மனதுக்குள் கேட்டுக்கொண்டேன். என் மனது உன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நல்ல ஆண்மகன், அதுவும் உன் மகனே இருக்கிறான். பிறகு எதற்கு வெளியே செல்கிறாய் என்றது. அவனை அடைந்து விட்டால் தினமும் உனக்கு அபிஷேகம் பண்ணுவான் என்று சொல்லியது. நானும் என் மனதில் பேச்சை கேட்டு அவனுக்கு நன்றாக தரிசனம் காட்ட ஆரம்பித்தேன். ரோகித்துக்கும் தான் செய்வது பிடித்திருந்து என்னை இன்னும் அன்பாக பார்த்து கொண்டிருந்தான். நான் ரோகித்திடம் நம் இருவரும் படம் பார்க்க செல்வோமா என்று சொன்னேன். அவனும் சரி, நான் தயாராகிக் கொண்டு வருகிறேன் என்று சென்றான். நானும் உள்ளே சென்றேன். நான் மிகவும் அழகாக ரெடியாகி அவனுக்கு பிடித்தவாறு வெளியே வந்தேன். ரோகித் என்னை பார்த்து கண்ணாலே என்னை பார்த்து அவன் மயங்கினான். என்னை பார்த்து, அம்மா, இன்று நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான். நானும் தேங்க்ஸ்டா மகனே என்று அவனுக்கு முத்தமிட்டேன். பிறகு இருவரும் படம் பார்ப்பதற்கு சென்றோம். அங்குள்ள சில பேர் நல்லா ஐட்டமாக இருக்கிறாளே, இவளை கூட்டிட்டு வந்த அவன் கொடுத்து வைத்தவன் என்று ரோகித்துக்கும் எனக்கும் கேட்குமாறு சொன்னார்கள். நானும் அவனும் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றோம். அது ஒரு ஆங்கில படம் என்பதால் அதிகம் கூட்டம் இல்லை. நானும் ரோகித்தும் கடைசியாக வரிசையில் சீட்டு வாங்கிக் கொண்டு இருந்தோம். படம் ஆரம்பித்தவுடன் லைட் ஆஃப் செய்தார்கள். அந்த படத்தில் அரை மணி நல்லாவே சென்றது. அதில் சில காட்சிகள் வரும் பொழுது என் மகன் ரோகித் என்னையே பார்த்து கொண்டு இருந்தான். நானும் எதுவும் சொல்லாமல் பார்க்காதது போல் இருந்தேன். எனக்கு அது ஒரு ஆர்வத்தை தூண்ட நான் அவன் காதில் அருகில் சென்று, ரோஹித், நாம் வீட்டுக்கு செல்வோமா என்றேன். பிறகு நாங்கள் இருவரும் காரில் ஏறி வீட்டுக்கு சென்று நான் முன்னே சென்றேன். அவன் காரை நிப்பாட்டிக் கொண்டு வீட்டிற்குள் வந்து கதவை அடைத்தான். இக்கதை முழுவதும் உண்மை இல்லை, முழுவதும் கற்பனையும் இல்லை. இரண்டும் கலந்த கதை தான் இது. அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.